மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மை சம்பவம் அப்படின்னு தான் டைட்டிலே இருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு சில உண்மை சம்பவங்கள் நடந்ததை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம வந்துட்டு இப்போ நம்ம சேனல் மூலமாக என்ன பண்ணியிருக்கோம், என்ன சாதிச்சிருக்கோம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோவோட முடிவில் நீங்களும் வந்துட்டு ஒரு முடிவு எடுப்பீங்க, நல்ல முடிவாக எடுப்பீங்க. கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து அடுத்த ஸ்டெப்பு உங்களை கூட்டி போகிறதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு தூண்டுதலாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன்ல கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல்கள் உங்களுக்கு உடனே வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட நான் வந்து இப்போ 4 வருஷம் ஆக போகுது நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ வந்து இந்த 4 வருஷத்தில் வந்துட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதை பெருமைக்காக சொல்லலை, நம்ம பண்ணவங்க எப்படி வந்து எந்த ஸ்டேஜில் இப்போ இருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வீடியோவை நீங்கள் 0லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ நான் போட்டு அடுத்த ஒரு 3 வருஷத்தில் உங்கள் ரேஞ்ச் மாறி இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? அவங்களாம் இப்போ எப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுற இந்த வீடியோவில் சொல்கிறவங்க யாருமே இப்போ என் கூட டச்சில் இல்லை அப்படின்றது ஒரு வருத்தமான செய்தி தான். இருந்தாலும் ஓகே, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்றது சந்தோஷமான செய்தி. ஓகேங்களா? பெரிய லெவலில் நம்மளை கண்டுக்கிறது இல்லை, மேலே போயிட்டாவே வந்து நம்மளை மறந்துடுறாங்க. ஏன்னா நம்ம வந்து அதாவது நம்ம யாரையும் அவங்களுக்கு நேரில் பார்த்து ஹெல்ப் பண்ணுறது கிடையாது, எல்லாமே ஃபோனு தானே. ஸோ வந்துட்டு நம்ம மேலே போகணும்னு நம்மளை மறந்துடுறாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா? நிறையா விஷயங்கள் நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம், சொன்னோம்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட இது மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் அவன் எப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி, வீட்டில் வந்துட்டு வேலைக்கெல்லாம் போகல அப்படி இப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து ஆனால் ஏதாவது பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அவனை நம்பி பெரிய லெவலில் பணமும் கொடுக்க மாட்டேன்றாங்க, எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அந்த பையன். ஓகேங்களா? ஸோ அவன் வந்து நம்ம சேனலை பார்த்துட்டு அண்ணே சிங்கப்பூர், நம்ம அதுக்கு முன்னாடி சிங்கப்பூர்னா என்னன்னு தெரியாது. மோஸ்ட்லி நான் சொல்கிறது எல்லாமே வந்து அவங்க என்னட்ட சொல்கிறது அப்படிதானே. இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர் போகணுன்ற ஐடியாவே இல்லை, உங்கள் சேனலை பார்த்ததுக்கப்புறம் தான் சிங்கப்பூர் போகணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். இந்த மாதிரி இப்போ ஆனால் சிங்கப்பூர் போகணுன்ற ஐடியா இருக்குது. அவங்க வீட்டில் வந்து அவனை நம்ப மாட்டேன்றாங்க. ஏன்னா எந்த வேலையிலையும் போய் கரெக்டாக இருக்கிறது கிடையாது, எதுவும் இது பண்ணுறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்கிறான். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு ஆஃபர் வருது. அவன் என்னோட டச்சிலே தான் இருந்தான். எப்படியாவது சிங்கப்பூர் போகணுன்னே, வீட்டில் ரொம்ப கஷ்டம்னே, வீடெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புவான். ஆனால் வீடு ரொம்ப மோசமாக இருக்குண்ணே, இந்த மாதிரிலாம் நிறையா வந்து சொல்லுவான். சொல்கிறப்ப நானும் டெலகிராமில் தான் நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டே இருப்பேன். இருடா தம்பி, ஏதாவது நல்லதாக வரட்டும், நான் சொல்கிறேன்டா தம்பி அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருந்தேன். அப்போ ஒரு ஆஃபர் வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பெனிலேருந்து டேரெக்டாக எடுக்கிறாங்க. எப்படின்னா இன்டர்வியூ கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் வேலை கஷ்டம், மெரின் பர்மிட் தான், வேலை கஷ்டம். ஆனால் டேரெக்டாக எடுக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி அமௌண்ட் தான், நீங்கள் வேணால் அமௌண்ட் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் நான் அமௌண்ட் வைக்கல, அவனை மட்டும் ஃப்ரீயாகவே ஏற்றி விட்டேன். ஓகேங்களா? ஃப்ரீயாக நம்ம ஒரு 2-3 பேரை ஏற்றி விட்டுருக்கோம். அதில் வந்து ஃப்ரீயாக அப்படின்றதுனால அவங்க டிக்கெட் மட்டும் தானே போடணும், அதனால அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இல்லை. ஸோ டிக்கெட் போட்டு அந்த பையன் போகிறான். போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீயாக போன பையன் எப்படின்னா கம்பெனியில் அவங்களே டெஸ்ட் அடிக்க வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கம்பெனியில் போயிட்டு அங்கேயே டெஸ்ட் அடிச்சுக்கலாம். ஸோ நம்ம டிக்கெட் காசு மட்டும்தான் போடுறான், கம்பெனிலே டெஸ்ட் அடிக்க வைக்கிறாங்க. கம்பெனியில் டெஸ்ட் அடிச்சிட்டான். கிட்டத்தட்ட 3 வருஷம் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தான். இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டு கடைசி அந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஃபைனலாக இந்த லாஸ்ட்டு இப்போ நான் வீடியோ போட ஆரம்பிச்சேன்ல அந்த டைமில் தான் வந்துட்டு அண்ணே நான் வேறு கம்பெனி என்கிட்ட கேட்டான். அண்ணே அதுக்கப்புறம் அதாவது டெஸ்ட் அடிச்சுட்டேன், பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறம் டச்சே கிடையாது. அண்ணே நான் வேறு கம்பெனி மாற போகிறேன், ஏதாவது கம்பெனி இருக்கானே அப்படின்னு கேட்டான். இல்லைடா தம்பி கம்பெனி இல்லைன்னு சொன்னேன். இப்போ வேறு கம்பெனி மாறிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா அவன் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டெஸ்ட் அடிச்சுட்டான். மாத சம்பளமே அப்பயே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு $600லேருந்து $700 மேலே வாங்கியிருப்பான். ஸோ இப்போ இன்னும் டெஸ்ட் அடிச்சுதான், இப்போ இன்னும் அதிகமாக இருக்கும் சம்பளம். ஓகேங்களா? ஸோ வந்து இது ஒரு ஸ்டோரி. ஓகேங்களா? அடுத்த ஸ்டோரி சொல்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அந்த பையனும் இதே மாதிரி தான். டெஸ்ட் அடிக்கிறதுனா என்னன்னே தெரியாது. அவன்கிட்ட ஒரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவன் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். நீ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்க, ஸோ வந்துட்டு நீலாம் டெஸ்ட் அடிக்கக்கூடாதுன்ற மாதிரியே சொல்லியிருப்பாங்க போல. எஸ்பாஸ் இபாஸ்னே முக்கிட்டு இருந்தான். நான் அப்போ சொன்னேன், நீ சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்க, ஸோ நீ டெஸ்ட் அடிச்சு போன அப்படின்னா அந்த கம்பெனிலே வந்துட்டு நீ உன்னோட சர்டிஃபிகேட் காமிச்சுன்னா நீ சிவில் இன்ஜினியராக மாறிக்க முடியும்
அப்படின்ற மாதிரி வந்து அந்த பையன் வந்து சிவில் இன்ஜினியராக மாறிக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு சரி நீங்களே இன்ஸ்டியூட் சொல்லுங்க அப்படின்னா நல்லா அப்பெல்லாம் வந்துட்டு இந்த பிரச்சனை இல்லை ஓகேங்களா, இந்த கோட்டா பிரச்சனை கிடையாது, இதெல்லாம் முன்னாடி நடந்தது. ஸோ அந்த பையன் வந்து போய் டெஸ்ட் அடிக்கிறான், பணம் கட்டி தான் எல்லாமே பண்ணா, ₹1 கூட அந்த பையனுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ண கிடையாது, ஐடியா மட்டும் தான் கொடுத்தேன். ஆனால் நல்ல கம்பெனியாக நான் போட்டு கொடுத்தேன். அங்கே போனோன்னே இவனோட சர்டிஃபிகேட்லாம் பார்த்துட்டு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் வேறு இருக்கிறதுனால டேரெக்டாகவே அவனை வந்துட்டு இன்ஜினியராக தான் சிவில் இன்ஜினியராக தான் போஸ்டிங் கொடுத்தாங்க. ஆஃபீஸில் தான் வேலை பார்த்தான், நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்போ டச்சே கிடையாது. அதாவது ஒரு டெஸ்ட் அடிச்சுட்டு ஜென்ரல் ஒர்க்கராக போன பையன் சிவில் இன்ஜினியராக இருக்கான் ஓகேங்களா. அடுத்தது இன்னொன்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு தெரிஞ்ச பையன் தான் அந்த பையன். இப்போ நான் நம்பர் மாற்றினது, அவன்லாம் நம்மள்ட்ட நல்லா பேசுகிற டைப்பு தான், ஆனால் நம்பர் மாற்றினதுனால நம்பர் மிஸ் ஆகிடுச்சு. அவன் கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட் அடிச்சு தான் போனான். ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி போனான், ஆனால் அந்த கம்பெனியில் வந்து அதாவது அந்த கம்பெனியில் நான் தான் இறக்கி விட்டேன். நம்ம பண்ண தப்பையும் ஒத்துக்கணும். அதாவது அந்த கம்பெனியில் நான் இறக்கி விட்டேன், ஆனால் வந்து அந்த கம்பெனி வந்து சரியில்லை ஓகேங்களா. ஸோ கம்பெனி வந்து கொஞ்சம் சுமாரான கம்பெனியாக இருந்து போச்சு. அந்த பையனுக்கு வந்து ஜென்ரல் ஒர்க் வேலை தான் கொடுக்குறாங்க. அவனும் இன்ஜினியரிங் முடித்த பையன் தான், ஜென்ரல் ஒர்க் வேலை தான் கொடுக்குறாங்க. நான் வந்து ஆனால் நான் சொன்னதை அந்த பையன் கேட்டான், தம்பி இந்த மாதிரி இப்படி கம்பெனி சரியில்லை, சம்பளம் வந்து கம்மியாக தான் கிடைக்குது, ஓவர் டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது, சப்ளை கம்பெனி. ஸோ வந்துட்டு வேறு வேறு இடத்துக்கு மாற்றுறாங்க, ஆனால் நீ போயிடாத, 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணாமல் போயிடாத, 1 வருஷம் இரு தம்பின்னு சொன்னேன். என் பேச்சை கேட்டு நல்லபடியாக இருந்தான். சொன்னால் அண்ணன்றதுக்கு மறுவார்த்தை பேச மாட்டான், மரியாதையாக இருப்பான். ஸோ 1 இயர் முடிக்கிறான். 1 இயர் முடிச்சு அவனும் எல்லா பணமும் கட்டி தான் போனான், ஃப்ரீயாலாம் போல ஓகேங்களா. 1 இயர் முடிக்கிறான். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் முடிச்சதுக்கப்புறம் தம்பி நீ கிளம்பியிருப்பா அப்படின்ட்டு வந்துட்டான். அந்த டைம் வந்து கொரோனா டைம் ஓகேங்களா. கொரோனா டைமில் அதாவது கொரோனா ஸ்டார்ட் ஆக போகிற டைம் ஓகேங்களா. வந்துட்டான். அவன் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக கொரோனா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் கம்பெனியில் அவனோட பேப்பர் கொடுத்து, என்னோட கம்பெனியில் பேப்பர் கொடுத்து ஃப்ரீயாக ₹1 கூட செலவு இல்லாமல் அந்த பையனை இறக்கி விட்டேன். இறக்கி விட்டுட்டு நான் இங்கே மாட்டிக்கிட்டேன். கொரோனாவில் நான் இந்தியாவில் மாட்டிக்கிட்டேன். அந்த பையன் வந்துட்டு எங்கள் கம்பெனியில் ஜென்ரல் ஒர்க்கராக தான் வேலை பார்த்தான். என்னன்னா ஃபோன் பண்ணுவான், ஆனால் என்னமே ஆனால் எங்கள் கம்பெனியில் ஒவ்வொரு டைமில் சூப்பராக இருக்கும், நல்லா சம்பாரிச்சான். ஆனால் அவன் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுறமேன்ற அந்த வேதனை அந்த பையனுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. நல்ல டேலண்டான பர்சனு. நான் இங்கே மாட்டிக்கிட்டதுனால என்னால் எதுவும் பண்ண முடியல தம்பி, நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு கொரோனா முடிஞ்சோடனே எங்கள் கம்பெனியில் திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. அப்போல்லாம் குவாரண்டைன்லாம் இருந்துச்சு. குவாரண்டைன்லாம் முடிஞ்சு போய் ஒரு 2-3 மாதம் தான் அந்த பையனுக்கு வந்துட்டு இன்ஜினியராகவே வந்துட்டு பேசி கரெக்டாக அந்த டைமில் ஒரு இன்ஜினியரும் வந்து வேக்கன்சி வந்துச்சு. பேசி அவனை இது பண்ணேன். அவனும் நல்லா இன்டர்வியூ பண்ணி பார்த்தாங்க, நல்லா ஒர்க் பண்ணவும் அந்த பையனை இன்ஜினியராக மாற்றிட்டாங்க ஓகேங்களா. நல்ல பையன், பக்கத்து ஊர் தான். இப்போ வந்து ஆனால் டச் இல்லாமல் போச்சு ஓகேங்களா. ஸோ இது மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராமில் அதாவது என்னோட கம்பெனியில் ஆல்ரெடி வேலை பார்த்தவங்க வேறு கம்பெனியில் போயிட்டு ஆஃபீஸ் லெவலில் வேலை பார்த்தவங்க வேறு கம்பெனியில் போயிட்டு HR லெவலில் இருந்தாங்க. ஸோ வந்து அவங்க வந்து ஒரு ஆர்டர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு என் கம்பெனிக்கு ஆள் தேவைப்படுது இந்த வேலைக்கு அப்படின்ற மாதிரி. அதை வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அவர் வந்துட்டு எனக்கு ஒருத்தவங்க வந்து ரொம்ப யாராவது ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருந்தால் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் நிறையா பணங்கள் டெஸ்ட் அடிச்சிட்டாப்புல, ஏஜென்ட்கிட்ட பணம் கட்டி நிறைய ஏமாந்துட்டாப்புல. கம்பெனி சரியான கம்பெனி போடாமல் ஏமாந்துட்டார். ஏமாந்ததுனால அவரை திருப்பி வந்துட்டு ஊரில் தான் இருக்காரு. திருப்பி அவரால் பணம் கட்டி வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ அவரோட பேப்பர் போட்டு கொடுத்தேன். போட்டோன்னா அவருக்கு வந்துட்டு வேகன்சி ஐபிஎல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு அவர் என் கூட டச்சிலே இல்லை. நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், வந்துட்டாருன்னு. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கழிச்சு அவரோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு டெலகிராமில், அதாவது அவரை யார் ரெஃபர் பண்ணாரோ அவர் எனக்கு டெலகிராமில் மெசேஜ் பண்ணுறாரு. என்னன்னு மெசேஜ் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி அவர் வந்து இன்னும் போகல, ஐபி ரிலீஸ் ஆயிடுச்சு, எந்த டச்சுமே இல்லை அவருக்கு, இன்னும் போகல, ஆனால் ஐபி கரண்டில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்த ரெஃபர் பண்ணல, அவங்க வந்து அந்த கம்பெனியை விட்டு போயிட்டாங்க. திருப்பியும் அப்புறமேட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இப்போ அந்த கம்பெனியில் கரண்டாக யார் இருக்காங்களோ அவங்க நம்பர் வாங்கி அந்த நம்பரை இவர்கிட்ட கொடுத்து பேச வச்சு நல்லபடியாக அனுப்பிட்டேன். ₹1 கூட காசு கிடையாது. டிக்கெட் மட்டும் போட்டு நல்லபடியாக போய் நல்லபடியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு ஓகேங்களா. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெங்கநாதன் சொல்லிட்டு ஒரு பையன், சிங்கப்பூர்னா என்னன்னே தெரியாமல் வந்து அந்த பையன் இன்டர்வியூ கூட நம்ம சேனலுக்கு கொடுத்துருப்பான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம ஹெல்ப் பண்ணதான். இதில் யாருமே என் அண்ணன் தம்பி சொந்தக்காரன்னு யாருமே கிடையாது. எல்லாருமே யாருன்னே தெரியாதவங்களுக்கு தான் நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்பயும் நம்ம சேனலில் நம்ம டெலகிராமில் இருக்கட்டும், கமெண்ட்ல இருக்கட்டும், கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை வச்சு அவங்க யார் எவ்வளோ நாளாக என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை என்னால் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி டெலகிராம்லேயே வந்துட்டு நிறையா நம்ம ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்கும்ல, பழைய மெசேஜ்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே பார்த்து யார் என்னங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது மாதிரி இப்போயுமே ஹெல்ப் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம இப்போ ஃப்ரீ ஜாப் வந்தாலோ இல்லை அவங்க வேலைக்கு தகுந்த மாதிரி வந்தாலோ. ஆனால் இப்போ நம்மளே ஜாப் போடுவோம். ஆனால் இப்போ நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு PCM
பெர்மிட் சிபிஆர் பெர்மிட்னு போடையில ஒரு சில பேர் நல்லா டபுள் டிகிரி முடிச்சிருப்பாங்க. அவங்கலாம் வந்து அண்ணா இந்த வேலைக்கு நான் அப்ளை பண்றேன், எனக்கு வேலை கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல வேணாம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு தகுந்த வேலையை சூஸ் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும். இது மாதிரி ரெகுலரா வந்து நம்ம ரெகுலரா பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம டெலிகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு விஷயம் மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ 10 நிமிஷம் வந்து என்னோட வீடியோஸ் வந்து நீங்க கிட்ட எல்லாருமே வந்துட்டு மணிக்கணக்காக பார்ப்பீங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் என்னோட வீடியோ வந்து 5 நிமிஷம் 6 நிமிஷம்லாம் ஒரு சில வீடியோ மட்டும்தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே லென்த் வீடியோவாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க பாக்குறீங்க அப்படின்றப்ப நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. ஓகேங்களா? சிங்கப்பூர்னா என்ன, எப்படி ஏமாத்துவாங்க, எப்படியெல்லாம் போகலாம், எப்படி போகக்கூடாது அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவீங்க. அதாவது நான் அடிக்கடி சொல்ற மாதிரி இப்போ ஒரு சிங்கப்பூர்ல நான் என்னோட வீடியோ எல்லாத்தையும் பார்த்தவங்க ஒரு வருஷம் சிங்கப்பூர்ல இருந்தா உங்களுக்கு எந்த நாலேஜ் இருக்குமோ அதை விட அதிகமாகவே இங்க இருக்கவங்களுக்கு நாலேஜ் இருக்கும். இப்ப என்னோட வீடியோஸ் எல்லா வீடியோஸையும் பார்த்த என்னோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவரையும் உட்கார வச்சு சிங்கப்பூர்ல ஒரு வருஷம் இருந்த ஒரு பையன், ஆனா என்னோட வீடியோ என்னோட சேனல்ல என்னன்னே தெரியாத ஒரு பையனையும் உட்கார வச்சு 2 பேரையும் கேள்வி கேட்கறோம்னு வச்சுக்கோங்களேன். சிங்கப்பூரை பத்தி, சிங்கப்பூருக்கு எப்படி போகலாம், என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் கட்டினா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி, இந்த டிரைவிங் லைசன்ஸ் எதா இருக்கட்டும், எதை பத்தி கேள்வி கேட்டாலுமே அந்த சிங்கப்பூர்ல இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு வருஷம் என்னோட சேனலை தெரியாம இருக்கவங்களுக்கும் அவங்கள விட என்னோட சேனலை தெரிஞ்சவங்க ஆனா இந்தியாவில் இருக்கவங்க சிங்கப்பூர் மண்ணையே மிதிக்காதவங்களுக்கு அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இதை வந்து நான் கர்வமா பெருமையா சொல்லிக்குவேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்க சிங்கப்பூரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த அளவுக்கு நீங்க வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்றப்ப நீங்க லூஸ் ஆகிறதுக்கோ நீங்க தோத்து போகிறதுக்கோ வாய்ப்பே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்களோட வெற்றி தள்ளி போடப்படுதே ஒழிஞ்சு கண்டிப்பா தோல்வியா மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. திரும்ப அதுதான் சொல்லுவேன். அதாவது நான் திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா, இப்ப நான் இந்த வீடியோ பேசுறேன்னா இப்பயே எனக்கு ஒரு ஆர்டர் வரலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கலாம், நீங்க டக்குன்னு டெலிகிராம்ல அந்த ஆர்டரை போடலாம். ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல சூப்பர் வேலை அப்படின்னு சொல்லி எஸ்பாஸ்ல ஒரு நமக்கு அந்த மாதிரி ஆர்டர்லாம் வரும். வெறும் 2.5 லட்சம் ரூபா 3 லட்சம் ரூபாய்க்கு எஸ்பாஸ் இபாஸ் வேலை வாய்ப்பு வரும். அந்த மாதிரி கம்மியான அமௌண்ட்ல வர்ற ஆர்டரை நீங்க பாக்குறீங்க, டக்குன்னு டாக்குமெண்ட் அனுப்புறீங்க. அனுப்பணும்னா டக்குன்னு உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 1.5 இருந்து 1.5 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். இது வந்து அப்படி ஒரு நாள் நடந்து முடிஞ்சிடும். இப்போ காலையில ஆர்டர் போடுவேன், அதை நம்ம ஆர்டர் எல்லாமே ஒரு 1 or 2 ஹவர்ஸ்ல ஃபுல் ஆயிடும். ஸோ வந்து டக்குன்னு நீங்க டாக்குமெண்ட் அனுப்புறீங்க, உங்க டாக்குமெண்ட்டை கம்பெனிக்கு அனுப்புறேன், உங்களை கால் பண்ணி இன்டர்வியூ பண்றாங்க, செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சுது உங்க லைஃப் ஸ்டைல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போன மாசம் உங்களோட சம்பளம் எவ்வளவா இருக்கும், அடுத்த மாசம் உங்க சம்பளம் எவ்வளவா இருக்கும். ஒரே நாள் தான், காலையில ஆரம்பிச்சு ஈவினிங்குள்ள உங்க லைஃபே மாறிடும். அந்த ஒரு நாளைக்காக நீங்க வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ். பொறுமையா வெயிட் பண்ணுங்க. உங்க ஆர்டருக்காக உங்களோட சான்ஸுக்காக வெயிட் பண்ணுங்க. அதாவது இந்த ஏதோ ஒரு இது சொல்ற மாதிரி, அந்த கொக்கு எப்படி மீன் பிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்குமோ உங்க ஜாப்புக்காக நீங்க அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருங்க. ஒத்த காலில் நிக்க தேவையில்லை. கரெக்டா நான் நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு காத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் வந்துடும். உங்க லைஃப் ஸ்டைலே அப்படியே மாறிடும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இதைதான் நான் சொல்ல வர்றது. கண்டிப்பாக மாறிடும், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகலாம். மற்றபடி வந்து கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து மாறாமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு போவீங்க. சிங்கப்பூர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இருக்கிறதுலே பெஸ்ட் கண்ட்ரி, எக்கனாமிக்கில் நல்ல லெவலில் இருக்குது. ஸோ வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்களோட ஃபியூச்சர் பிளான் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்படின்றப்ப கண்டிப்பாக இந்தியா மதிப்பும் பார்த்தீங்கன்னா நாணயத்தோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு ஃபெயிலியர் ஆக வாய்ப்பே கிடையாது. போனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸை ருசி பார்த்துட முடியும். அதுக்காக உங்கள் டைமுக்காக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஜெயிப்பீங்க. நீங்களும் வந்து அதாவது இப்போ உங்களுக்குன்னு சில கனவுகள் இருக்கும். வீடு கட்டணும், அக்கா தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். நிறையா வந்து சொந்தக்காரங்களாம் நம்ம உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. குத்திக்கிட்டே இருக்கிறதானே அவங்களோட வேலையெல்லாம். ஸோ அந்த மாதிரி குத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க முன்னாடி அவங்க தலை நிமிர்ந்து உங்களை பார்க்குற அளவுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி நிறையா ட்ரீம்ஸ் உங்களுக்குன்னு இருக்கும். அந்த ட்ரீம்ஸ் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் சக்ஸஸ், இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஏணி படியில் ஏறுறீங்கன்னா அதில் நானும் ஒரு படிக்கட்டாக இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவி பண்ணுவேன். நான் மட்டும்தான் கிடையாது, நிறைய பேர் உதவி பண்ணுறாங்க. இப்போ நமக்கு ஆர்டர் கொடுக்குற ஏஜென்சியாக இருக்கட்டும், இல்லை நமக்கு ஆர்டர் கொடுக்குற கம்பெனியாக இருக்கட்டும், அவங்களும் அதில் ஒன் ஆஃப் த ஸ்டெப்ஸ் தான், ஒன் ஆஃப் த படிக்கட்டு தான். அவங்களும் உதவி பண்ணுறதுனால தான் வந்து நம்மளால வந்து அடுத்த லெவல் போக முடியுது. ஸோ அதில் நானும் ஒரு படிக்கட்டாக இருந்து உங்களுக்கு உதவி பண்ணுவேன் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நீங்கள் அதுக்காக உங்கள் டைமுக்காக வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இதில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் நோட்டிஃபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பர். பாய்.